ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கிச்சடி தாங்க. ரவா கிச்சடியில் என்ன பெரிய விஷயமா இருக்குது, எல்லோரும் பண்ண போகிற மாதிரி தானே நீங்களும் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் எல்லோரும் மேக் பண்ணுற மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் பிரியாணி வாசத்தோடு மேக் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நெய்யும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி நெய்யோட வாசத்துலேயும் முந்திரியோட டேஸ்ட்லேயும் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன வீடியோ தான். உங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா வீடியோ மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட் ஒன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்கிறத பார்த்துருவோம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேரட், இஞ்சி துருவல் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி சைஸ்க்கு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொழுந்து கருவேப்பிலையாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை இறக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆட் பண்ண போகிறேன், சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம் வாங்க. பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிக அளவில் ஹீட் ஏற வேணாம், ஏன்னா நம்ம போடக்கூடிய பொருள் கருத்துறக்கூடாது, செவந்து வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முதல்ல நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இப்படி நம்ம ஃபஸ்ட்டு மேக் பண்ணும் போது என்ன ஆகும்னா, நமக்கு பேன் அதிக அளவில் கழுவக்கூடியதும் குறைச்சி இதுவாகும். ஒரே பேனில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த ஹீட் ஏறும் போது ஒரே பேனில் வச்சு வச்சு மேக் பண்ணும் போது நமக்கு கேஸ் சேவிங்ஸும் இருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் பட்டு லைட்டாக கிளறி விட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் நின்று கிளறி விடுற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கருத்துறக்கூடாது, லைட்டாக செவந்து வந்தால் போதும். அந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து ரெடி ஆயாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போது அதே நெய்யில் நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்க போகிறேன். ரவை எடுத்து அதே நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம மேக் பண்ணும்போது கேஸ் சேவிங்ஸும் இருக்கும். நெய்யும் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பேனும் ஒரே பேனில் வச்சு நம்ம மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் எப்படி பெனிஃபிட்டாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமோ அந்த மெத்தட்ஸில் ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அதே பேனில் ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு பட்டை, சின்ன பட்டை சைஸ்க்கு எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுக்கல, கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சமான அளவு இருந்தால் போதும். இப்போது இஞ்சி துருவலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி அரைச்சி மேக் பண்ணல, துருவி எடுத்து மேக் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். அதோடு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம். எப்போதுமே எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம நெய்யில் விட்டால் இருந்தாலும் சரி, ஆயிலில் விட்டால் இருந்தாலும் சரி, வதங்கக்கூடியது ஈஸியான பக்குவத்தில் வதங்கி வரும், டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நெய்யில் பட்டு வதங்க விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வதங்கி வந்தாச்சு. இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் அண்ட் கேரட் ரெண்டையுமே ஆட் பண்ணி அதையும் கிளறி விட்டுக்கிறோம். ஏன்னா எப்போதுமே கொஞ்சமாக வெங்காயம் தக்காளியை வதங்க விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சமாக உப்பு, லைட்டாக உப்பு ஆட் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் போடுற ரவை எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். அதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா அந்த நெய்லேயே பட்டு கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டுட்டு இப்போது 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 2 கப் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பீன்ஸும் கேரட்டும் நமக்கு அரை பக்குவத்தில் வெந்து வரக்கூடிய நேரத்தில் தான் நம்ம ரவையை ஆட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது என்ன தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருந்தாலும் நம்ம பீன்ஸும் கேரட்டும் ஓரளவுக்கு வெந்து இருந்தால் மட்டும்தான் அந்த வேக்காடோட நமக்கு ரவா கிச்சடியில் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ
நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரவையை ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நம்ம காய்கறிகள் வெந்து வந்துக்கிட்டுருக்கு. ஸோ இந்த டயத்தில் வறுத்து வச்சுருந்த ரவையும் ஆட் பண்ணிடுறோம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டி பற்றக்கூடாது. கட்டிப்படாத அளவுக்கு ரவையை கிண்டி விட்டு மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு கிச்சடி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் அதோட ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த கொழுந்து கருவேப்பிலை இந்த டயத்தில் ஆட் பண்ண என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், வெந்திருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட முடியும். இந்த காரணத்துக்காக தான் இப்போ சேர்க்குறேன். அதோடு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம நெய்யும் ஆட் பண்ணுறோம். நெய் நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா வாசமும் தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று, பேனில் ஒட்டாமல் அதிக அளவுக்கு நம்ம நெய்யோ ஆயிலும் சேர்க்காமல் நம்ம உடல் ஹெல்த்துக்கும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் நான் மேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கும் வாசம், டேஸ்ட்டு இது ரெண்டுமே கலந்து கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஒன் நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். நான் ஒவ்வொரு வீடியோஸ்குள்ளேயும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் மற்ற வீடியோஸை ஒரு சில வீடியோஸோடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் சேனலை மூவ் பண்ணி மற்ற வீடியோஸையும் பாருங்கள். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸை இன்னும் நான் அதிக அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.